இவருடைய வரலாறு படி பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ வம்சத்தில் தான் வளர்றாரு. நம்மளுடைய அப்பனா இருந்து நம்மளுடைய குறைகளை கேட்டு அதுக்கான தீர்வுகளையும் கொடுக்கறதுல இவரை மிஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்லலாம். 100% என்னால் சொல்ல முடியும். அவரை நாடி வரவங்களுடைய பிரச்சனைகளை அவர் இன்னி வரைக்கும் தீர்த்துக்கிட்டு தான் இருக்கார். உண்மையான பக்தியோடைய மன நிறைவாக நீங்கள் விடுற அந்த 2 சொட்டு கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பாரு. தப்பான கண்மூடி 3 நிமிஷம் மனசில் நினச்சாலே யார் மூலியமாவது உங்களுக்கு அதுக்கான தீர்வு வந்துடும். வாழ்த்தவாக கருட தேசம் சேனல் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்மள நிறைய பேர் கஷ்டம், மனம் ரொம்ப இறுக்கமாக இருக்குது, எது எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது, எந்த தெய்வத்தை வேண்டுறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒரு சங்கிலியில் கெட்டப்பட்ட மாதிரி இருக்குது, எங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரியல, ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் எங்களுக்கு வருதுன்னு தெரியல, இதுக்கு கர்மா காரணமாக இல்லை ஜாதக காரணமாக என்னங்கிறது தெரியல, யாராவது வழிவிட மாட்டாங்களா, எங்கே போனால் எங்களுக்கு ஒரு திருப்தி, அதாவது ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கி நம்மளில் பல பேர் தேடி சுற்றிட்டுருக்கோம். இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு எங்கே கிடைக்கும், யாரை போய் நம்ம வணங்கலாம், அவ்வளோ சக்தியான தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முத்தப்பன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தெய்வம் இருக்குது. இந்த தெய்வம் கேரளாவில் பரசினிக்கடவுல முத்தப்பன் திருவப்பன் அப்படின்னு சொல்லி வழிபட்டுருக்காங்க. அது சிவன் விஷ்ணு ஸ்வரூபமாக அங்கே இருக்கார். அதே முத்தப்பன் அப்படிங்கிற ஒரு பேரே நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். முத்தையா அப்படின்னு நம்ம முருகனை வணங்குறோம், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முத்தையா அப்படின்னா அது முருகன். இவர் அவருடைய சொரூபம், சிவனுடைய சொரூபம் தான் முருகனும். முத்தப்பனும் சிவனுடைய ஒரு சொரூபம் தான். இவரை முத்தப்பன் அப்படின்னு ஏன் கூப்பிட்றோம் அப்படின்னா, நம்மளுடைய அப்பனாக இருந்து நம்மளுடைய குறைகளை கேட்டு அதுக்கான தீர்வுகளையும் கொடுக்கறதுல இவரை மிஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்லலாம். எந்த மாதிரி தடசம் இருந்தாலும் இவரை முழு மனசோட நம்பி அவர்கிட்ட நம்மளுடைய வேதனைகளை ஒப்படைச்சோன்னா அதுக்கான தீர்வு நம்ம கண் முன்னாடி நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த வேறுபட்ட கருத்துமே கிடையாது. இந்த முத்தப்பனை வழங்குறது எப்படி? அவர் இப்போ கேரளாவில் இருக்காருன்னு சொல்கிறீங்க, இங்கே நாங்கள் இருக்கோம், எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் திருவொற்றியூரில் முத்தப்பன் கருப்பசாமி ஆலயம் இருக்குது. நீங்கள் அங்கே தாராளமாக அவரை வழிபடலாம். முத்தப்பன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவனுடைய சொரூபமாக பூமியில் அவதரித்த ஒருத்தர். அவர் பிறப்பு எப்படி அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஏன்னா ஒரு குழந்தையாக ஐயப்பன் எப்படி ஒரு குழந்தையாக எடுக்கிறாங்களோ அதே மாதிரி முத்தப்பனையும் ஒரு குழந்தையாக எடுத்து ஒரு ராஜ வம்சத்தில் வளர்த்துட்டு வராங்க. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவருக்கு இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி தீண்டத்தகாதி இது எதுவுமே இவருக்கு கிடையாது. எந்த மாதிரியான பூஜையுமே இவர் ஏற்றுப்பார். நீங்கள் இது பெருசாக பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணலாம் கிடையாது. முத்தப்பான அவர்கிட்ட சரண்டர் ஆடிங்கினாலே போதும், உங்கள் குறைகளுக்கான தீர்வை அவர் யார் மூலியமாவது சொல்ல ஆரம்பிப்பார். இவர்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மன இறுக்கத்தில் முத்தப்பான கண்மூடி 3 நிமிஷம் மனசில் நினச்சாலே யார் மூலியமாவது உங்களுக்கு அதுக்கான தீர்வு வந்துடும். நீங்கள் அவர் கோயிலுக்கு தான் வரணும், அங்கே நின்று அவர்கிட்ட வேண்டணும், இல்லை அவர் யார் மேலேயாவது பேசுவார் அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துலையே உங்களுக்கு தீர்வு யார் மூலியமாவது கொடுத்துருவார். இது மட்டும் இல்லாமல் இவருடைய வரலாறு படி பார்த்திங்கன்னா ஒரு ராஜ வம்சத்தில் தான் வளர்கிறாரு, இளவரசராக தான் வளர்கிறாரு. ஆனால் இவருடைய தொடர்பு எல்லாமே பழங்குடியின மக்கள், நரிக்குறவர்கள், இந்த மாதிரி ஆளுங்களோட தான் இருக்குது. இது அந்த ராஜவம்சத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்காம இவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திட்ட ஆரம்பிக்கும் போது தான் இவர் தன்னுடைய சுயரூபத்தை அவங்களை காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இது ஒரு தெய்வ பிறவி, இதை நம்ம தடுக்கக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை அவர் இஷ்டத்துக்கு விட்டுடுறாங்க.
அங்கேருந்து அவர் வராரு, மக்களுக்கெல்லாம் நிறைய சேவை செஞ்சுட்டே வராரு. முக்கியமாக இவர் எதில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட், எந்த மாதிரி பிரச்சனையை உடனே தீர்வு கொடுப்பார் அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, முக்கியமாக இந்த நெகட்டிவால் பாதிக்கப்பட்டவங்க, செய்வினை கோளாறோ இல்லை பில்லி சுனியம் ஏதோ இந்த பிளாக் எனர்ஜி, பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கான தீர்வை உடனடியாக கொடுப்பாரு. ஏன்னா அவர் அவதார நோக்கமே இந்த நெகட்டிவ் சார்ஜஸை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்காக தான் அவருடைய அந்த அவதாரமே வந்தது. அதே மாதிரி நமக்கு உடம்புல என்ன நோய் இருந்தாலும் அவர் வந்து அதை உடனே வந்து சொல்லிடுவார். இதுதான் வந்து உங்களுக்கு இருக்க நோய், இதுதான் உங்களுக்கு இருக்க பிரச்சனை, இல்லை இது நோய் இல்லை, இது வேற பிரச்சனை அப்படிங்கிறத வந்து உடனே சொல்லிடுவார். உங்கள் கர்ம வினையினாலும் அதுக்கான தீர்வையும் அவர் உடனே சொல்லிடுறாரு. இவருடைய தாய் வந்து இவர்கிட்ட ஒரு வாக்கு கேட்குறாங்க. அதாவது தன்னுடைய கண்ணை நீ கெட்டிக்கணும், ஏன்னா உன் கண்ணுடைய சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்குறனால இவர் தன்னுடைய கண்ணை வந்து கெட்டிக்கிறார். அவருக்கு வழிகாட்ட தான் கருப்புசாமி வந்து அவர் கூடவே, எப்படி வந்து கள்ளழகருக்கு கருப்புசாமி இருக்காரோ அதே மாதிரி இவருக்கு கருப்புசாமி வந்து வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு என்னென்னா எங்கே போனாலும் அந்த மன அமைதி, அதாவது பணம், காசு, வேலை, கல்யாணம், குழந்தையின்மை இதெல்லாம் தவிர ஒரு ஆத்ம திருப்தி, ஆத்ம பலம் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும். அந்த ஆத்ம திருப்திங்கிறது ஒன்று இருக்குது. அது நிறைய இடத்துக்கு போகிறோம், எங்களுக்கு அந்த ஆத்ம திருப்தி வரலை, ஏதோ ஒரு பாரமாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வரலாம். இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எங்கும் கிடைக்காத திருப்தியை வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த ஆலயத்தை பொறுத்தவரை இது மொத்தமே வந்து பிரபஞ்ச நன்மைக்காக தான் பண்ணது. இங்கே உங்களுக்கான தீர்வையுமே வந்து அவர் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கார். பிரபஞ்சத்தில், அதாவது இந்த பூமிக்கு ஏதாவது கேடு வருது அப்படின்னாலும் அதை முன்னாடியே வந்து எங்ககிட்ட சொல்லி அதுக்கான பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையுமே சொல்லிடுவார். அதனால தான் அவரை முத்தப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தப்பன் அப்படின்னா மூத்த அப்பன்னு அர்த்தம். அதாவது அப்பாக்கெல்லாம் அப்பா. நீங்கள் வந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டு அவர்கிட்ட என்ன வேண்டுனாலும், முத்தப்பா என்னை காப்பாற்றி என்னை நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னு வேண்டுனா அடுத்த நொடி வந்து அந்த இடத்துல நிற்கிற ஒருத்தராக தான் வந்து முத்தப்பன் வந்து பார்க்கப்படுறார். இவர் கேரளாவில் அதிக ஃபேமஸ், பரசினி கடவு கண்ணனூரில் வந்து அதிக ஃபேமஸ் அப்படின்னாலும் சென்னையில் வந்து இல்லை, ஓஎம்ஆரில் ஒரு ஆலயம் இருக்குது. இப்போ திருவத்தியூரில் வந்து இங்கே ஒரு ஆலயம் வந்து பண்ணியிருக்கோம். அவருடைய உத்தரவின்படி தான். அதுவுமே வந்து ஒரு லிங்க ரூபத்தில் பண்ணி அதில் தான் வந்து அவரை வச்சுருக்கோம். அவர் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய சிவ பக்தனாக தான் இருக்கார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து சிவனுடைய ஒரு சொரூபம் தான், சிவபக்தனாக தான் இருக்கார். இந்த கருவறையிலையுமே பார்த்திங்கன்னா பட்ட நாமம் ஒரே கருவறையில் இருக்கும். இது வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு பெரிய விஷயம். இப்போ இவரை வந்து எந்தளவுக்கு நம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய டாஸ்க். அது எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு ஆலயம், அதாவது ஒரு 27 அடியில் ஒரு லிங்கத்தை பண்ணணும் அப்படிங்கிறத அவருடைய துணை, அவருடைய அட்வைஸ், அவருடைய வழிகாட்டுதலின்படி 27 நாள்லேயே வந்து கெட்டி முடிக்க வச்சுருக்கார் அப்படின்னா அவருடைய சக்தி என்ன அப்படிங்கிறத நீங்கள் அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். இந்த ஆலயத்துக்கு வரும்போதே அவருடைய சக்தி என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் கால் வச்சோடனே உங்களுக்கு அந்த வித்தியாசமும் தெரிஞ்சிடும், அவர் யார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். அவருக்கு வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணணும், அந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையான பக்தியோடைய மன நிறைவாக நீங்கள் விடுற அந்த 2 சொட்டு கண்ணீருக்கு வந்து அவர் பதில் கொடுப்பாரு. அவர் விரும்பி ஏற்றுக்கிறது தேங்காய், கராமணியும் தேங்காய் பத்தையும் தான் அவர் எடுத்துப்பார். அதே மாதிரி பசியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் அன்னம் போட்டாலே போதும், அது அவருக்கு போட்டதாக கணக்கு. நீங்கள் யாருக்காவது சாப்பாடு கொடுக்குறீங்க, ஒரு கஷ்டம் உங்களுக்கு வருது, நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, முத்தப்பான்னு வேண்டுறீங்கனாலே அதை வந்து அவர் ஏற்றுப்பார். உங்களுக்கான தீர்வையும் அவர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்துருவார். 100% வந்து என்னால் சொல்ல முடியும், அவரை நாடி வரவங்களுடைய பிரச்சனைகளை அவர் இன்னி வரைக்கும் தீர்த்துக்கிட்டு தான் இருக்கார். சரிங்களா? இவரும் முருகனும் சில சமயங்களில் ஒரே மாதிரி இல்லை, பல சமயங்களில் ஒரே மாதிரி தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பேர் ஒற்றுமையான்னு கேட்டால் கிடையாது. முருகனுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுடைய கர்ம வினைகளை முதல்ல வந்து தீர்க்கறதுக்கான வழியை தான் பார்ப்பார். உங்களை காப்பாற்றிக்கிட்டே வருவார். உங்களை முழுசாக எப்போ வெளில எடுக்கிறார் அப்படின்னா, உங்கள் கர்ம வினைக்கான பலனை நீங்கள் அனுபவித்த அப்புறம் தான் உங்களுடைய தீர்வு கொடுத்து உங்களை முழுசாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் எடுக்கிறார். அதே மாதிரி தான் இவரும் நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்ற வரைக்கும் நம்ம காப்பாற்றிட்டே வருவார். அந்த கர்ம வினைகள் தீருது அப்படின்னோன்னா அடுத்த செகண்ட் உங்கள் லைஃப்பை வந்து அவர் மாற்றி கொடுத்துருவார். இதுதான் வந்து அவர்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி. நம்ம வந்து ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறோம், இல்லை இங்கே வந்து முத்தப்பனை நாடியுமே கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, உங்கள் கர்ம வினைக்காக வெயிட் பண்ணி உங்களை அது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டே இருப்பார்.
ஆனால் இவரை பொறுத்தவரையில் எல்லாமே வந்து ஒரு மேஜிக்காக தான் இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து திடீர்னு ஒரு மாற்றம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவரை பொறுத்தவரையில் எல்லாமே இது வரைக்கும் வந்தவங்களுக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு நொடியில் வந்து அவங்க லைஃபே டேர்ன் ஓவர் ஆகிடும். அவங்க அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நான் அதான் சொன்னேன், அந்த கோயில் எழுப்பும் போதே வந்து ஒரு 27 நாளில் சிலையெல்லாம் செஞ்சு முடித்து, அதுவும் சும்மா இல்லை சிலை 6 அடியில் வந்து 2 சிலை செய்யணும், மிச்சம் 3 அடியில் 4 சிலை செய்யணும். இதெல்லாம் கருங்கல்ல செய்யணும். இது எல்லாத்தையுமே 27 நாளில் வந்து எங்களை முடிக்க வச்சது வந்து அவர் தான். இதை விட ஒரு பெரிய அற்புதம் வந்து யாராலையுமே பண்ண முடியாது. ஏன்னா எங்ககிட்ட வந்து ₹1 கூட காசு இல்லாமல் தான் நாங்கள் வந்து இதை எடுத்தோம், அவருடைய உத்தரவின்படி. அதுவும் இந்த கொரோனா காலகட்டங்களில் அதுலேருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சந்திரலிங்கத்தை வந்து பண்ண சொல்லியிருந்தார். அதே மாதிரி 27 சந்திரனுக்கு வந்து 27 மனைவியர்னு சொல்லுவாங்க, 27 நட்சத்திரங்கள். ஸோ அது எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுற விதமாக தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கரெக்டாக வந்து அதை பண்ணி முடித்து எங்களுக்கு வந்து 27 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் கொரோனாலேருந்தும் நம்ம எல்லாருமே வந்து விடுபட்டோம். இதில் ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, கொரோனா காலகட்டங்களில் டிவியில் வந்து எந்த கோயிலுமே காட்டலை. காரணம் என்னென்னா எல்லாமே மூடி தான் இருந்தது. அந்த கொரோனா காலகட்டம் முடிஞ்சு முதல்ல வந்து எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்தது வந்து இவர் தான். முத்தப்பன் கருப்பசாமி தான் வந்து முதல்ல வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. இவருடைய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, குலதெய்வத்தை வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்பார். ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து வேறு எதுவும் கிடையாது. உங்களுடைய பித்ருக்களோ இல்லை உங்கள் வம்சாவளியினராக வந்தவங்களை தான் நம்ம குலதெய்வமாக வழிபடுறோம். அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு துணையாக இருந்தாலே போதும். இவர் சொல்கிறதே அதுதான். அதனால் இவரை பார்க்க வரவங்க குலதெய்வம் தெரிஞ்சிருக்கணும். தெரியலை அப்படின்னாலும் இவரே வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி, அவங்கள எப்படி சரி பண்ணணும், அவங்கள நீங்கள் போய் பார்க்கலனாலும் எப்படி சரி பண்ணணும், எல்லா வழிமுறையும் சொல்லிடுவார். குலதெய்வம் சரின்னு சொல்லாமல் யாருக்குமே எந்த வாக்குமே வந்து இவர் கொடுக்க மாட்டார். சரிங்களா? முத்தப்பனை நம்பினோர் என்றுமே கைவிடப்படார் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்தால் ஒரு பெரிய மாற்றங்கிறது இருக்குங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். புய் வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.